ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஎன்எஸ்சிஆர்டி 11th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 3 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வித் சிம்பிளஸ்ட் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும், மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற கொஸ்டின்ஸுக்கான சிம்பிளஸ்ட் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா. மாடர்ன் பீரியாடிக் லானா என்னன்னு கேட்குறாங்க. The properties of the elements are periodic functions of their atomic number. Properties of elements are periodic function of their atomic number. Next அதிலே வந்து பார்த்தீங்கன்னா define Mendeleev's periodic law அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் Mendeleev periodic law தான் வரும், நெக்ஸ்ட் மாடர்ன் periodic law வரும். Mendeleev periodic law என்ன சொல்லுது? The properties of the elements are periodic function of their atomic weight. ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் லா வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்சு வித் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர். இந்த Mendeleev பீரியாடிக் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்சு வித் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட். இப்போ ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாமிக் நம்பர், அதே Mendeleev பீரியாடிக் லா வரும்போது அட்டாமிக் வெயிட். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆன் பண்ணணும். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர், பட் இந்த அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் வெயிட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த டயகோனல் ரிலேஷன்ஷிப். டயகோனல் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. The similarity in properties exist between the diagonally placed elements is called diagonal relationship. அதாவது diagonally place பண்ணியிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு இடையில ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குமா, சிமிலாரிட்டிஸ் இருக்குமா, அதுதான் டயகோனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லித்தியத்துக்கும் மெக்னீசியத்துக்கு இடையில ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், சிமிலராக இருக்கும். அதே பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கு இடையில ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக இருக்கும். அதே மாதிரி போரானுக்கும் சிலிக்கானுக்கு இடையில ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், சிமிலராக இருக்கும். இது ஒரு பீரியட் எலமெண்ட், இது நெக்ஸ்ட் பீரியட் எலமெண்ட். இந்த ரெண்டு பீரியட்ஸ் எலமெண்ட்ஸ்லையும் இந்த டயகோனலி ப்ளஸ் ஆகிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு இடையில ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குமா, சிமிலாரிட்டிஸாக இருக்குமா. இதுக்கு பேர் தான் டயகோனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். The similarity in properties exist between the diagonally placed element is called diagonal relationship. Next one, define atomic radius. Atomic radius na என்னன்னு கேட்குறாங்க. The distance between center of its nucleus and outermost shell containing the valence electron. இது ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஆட்டத்தில் சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இப்போ இது ஒரு எலக்ட்ரானிக் லெவல், இது ஒரு எலக்ட்ரானிக் லெவல். இந்த எலக்ட்ரானிக் லெவலில் என்ன பண்ணுது, எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் இந்த அவுட்டர் மோர் ஷெல்லில் இருக்கக்கூடிய அந்த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்சஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் இட்ஸ் நியூக்ளியஸ் இதுக்கும் and the outermost shell containing valence electron. outermost shell இதுல என்ன இருக்கு, valence electron இருக்கு. இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம், அட்டாமிக் ரேடியஸ் சொல்லுவோம். distances between center of its nucleus and the outermost shell containing valence electron. Next, define ionic radius. அது ஆட்டத்தோட ரேடியஸ், இது அயானோட ரேடியஸ். when atom becomes ions அப்படின்னு பார்த்தீங்கன்னா by loss of electron or gain of electron அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்போது, எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது அந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோடைய கிளவுடு வந்து வேரி ஆகும், முன்ன பின்ன வரலாம். அப்போ இந்த அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து நியூக்ளியஸுக்கும் வேர் த எலக்ட்ரானிக் கிளவுட் ஆர் பிரசன்ட் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சேம் தான். The distance from the center of nucleus of ion up to which it exerts its influence on the electronic cloud of ions. இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு பக்கத்துல எங்க எலக்ட்ரானிக் கிளவுட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதுக்கும் அந்த எலக்ட்ரானிக் கிளவுடுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம், அயானிக் ரேடியஸ். இல்லைன்னா சிம்பிளா எனக்கு தெரியல அப்படி கேட்டினா ஆட்டத்தோட ரேடியஸ்
அட்டாமிக் ரேடியஸ், அயானோட ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் சொல்ல. அதாவது அங்கே சொல்லும்போது என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோர் ஷெல் கண்டெய்னிங் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆட்டம் சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோர் ஷெல் ஆஃப் த அயான் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி கூட நம்ம ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். இது டிஃபைன் அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், டிஃபைன் அயானைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் என்தால்பி. எப்படி வேணாலும் கேட்கலாம் கொஸ்டின் இதில். The amount of energy required to remove an electron from an isolated atom. ஒரு isolated ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது, அதுக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். இந்த ஆட்டத்தில் அவுட்டர் மோர் ஷெல்லில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் an isolated atom, that is known as ionization energy. Amount of energy required to remove an electron from an isolated atom. இதுக்கு யூனிட் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா எக்ஸ்பிரஷன் கிலோஜூல்ஸ் பெர் மோல் ஆர் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அயானைசேஷன் எனர்ஜி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டிஃபைன் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அயனைசேஷன் எனர்ஜியில் என்ன சொல்லுவோம், அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் an எலக்ட்ரான். இங்கே amount of energy released, அங்க required, இங்க released. When an electron is added, அங்க electron removed, இங்க electron is added to neutral atom to form an anion. The amount of energy released when an electron is added to neutral atom to form an ion. இப்போ இது ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். இந்த ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரானை உள்ள ஆட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, that is known as electron affinity. Amount of energy released when an electron is added to neutral atom to form anion. இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா kilojoules per mole. Next one, define electronegativity. Electronegativity அப்படிங்கிறது relative tendency of an element present in a covalently bonded molecule to attract shared pair of electron towards itself. That means relative tendency of an element present in a covalently bonded molecule. இப்போ இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், ரெண்டு ஆட்டம் என்ன ஆகும், கோவலண்டா பாண்டட் ஆயிருக்கு. கோவலண்டா பாண்டட் ஆயிருந்துச்சுன்னா ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில என்ன பண்ணும், there are two electrons are equally ஷேர் பண்ணியிருக்கும். இப்போ என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, இந்த ஆட்டமும் இந்த ஆட்டமும் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த நியூக்ளியஸும் இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். இந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த டெண்டன்சிக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதான் ரிலேட்டிவ் டெண்டன்சி ஆஃப் an element. இப்போ இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், அதாவது இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், ரெண்டும் சேர்ந்து மாலிகுல் ஃபார்ம் பண்ணுது இன் a covalently bonded molecule. To attract the shared pair of electrons towards itself is known as electronegativity. இது வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஹாஸ் நோ யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அயனைசேஷன் பொட்டன்ஷியலுடைய பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. தட் மீன் பீரியாடிக் டேபிளில் அலாங் த பீரியட்ஸில் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எப்படி வேரி ஆகுது, டவுன் த குரூப்பில் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எப்படி வேரி ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பீரியட் எடுத்துக்கிறோம். as we move from left to right along the period வந்து பார்த்தீங்கன்னா ionization potential என்ன ஆகும் அப்படி கேட்டினா increases along a period. இப்போ இங்கேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் பீரியடில் செகண்ட் பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா அப்படியே அடுத்தடுத்து மூவ் பண்ண அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ் அலாங் எ பீரியட். ஏன் சார் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஒரு ஆட்டத்திலேருந்து அடுத்த ஆட்டம் போக நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா டியூ டு இன்க்ரீஸ் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட் டு ரிமூவ் an எலக்ட்ரான். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எனர்ஜி தேவைப்படும்.
எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் அதிகமாக எனர்ஜி தேவைப்படும். இப்போ நியூக்ளியர் அட்ராக்ஷன் அதிகமாக இருந்தால் நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரொம்ப டைட்டாக அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ மோர் எனர்ஜி இஸ் நீடட். அதான் இங்கே சொல்லும்போது லித்தியத்திலேருந்து பெரிலியம், போரான், கார்பன் இப்படி போக 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 நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் கிரேட்டர் would be the force of attraction on the outermost electron. So it is difficult to remove the electron. More energy is needed. That increases along a period because of increase of nuclear charge. Next group எடுத்துக்கிறோம். குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா decreases down a group. குரூப்ல போக 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 என்ன ஆகிட்டே வரும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் எடுக்கிறோம். அதில் மேலே இருந்து கீழே லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இப்படி வர 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 அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகிட்டு வரும், டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். டிக்ரீசஸ் டவுன் ஏ குரூப் பிகாஸ் ஆஃப் as you go down the group size of the atom என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் ஆஃப் தி ஆட்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூக்ளியஸுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். டிஸ்டன்ஸ் அதிகமான அட்ராக்ஷன் கம்மியாகும். அப்போ ஈஸியாக எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். அயனைசேஷன் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். இப்போ ரீசன் என்ன சொல்கிறோம், the valence electron occupy new shell, the distance between the nucleus and the outer shell electron increases. அதான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பீரியட் அண்ட் குரூப்பில் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக எழுதுனா போதுமானது. நெக்ஸ்ட் ஒன், அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கார்பன் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் போரான் ஆட்டம். ஒய்? கார்பனுக்கும் போரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அயனைசேஷன் பொட்டன்ஷியலை கம்பேர் பண்ணி கார்பனுக்கு கிரேட்டராக இருக்குது ஏன்னு கேட்குறாங்க. இதில் கொஸ்டின் வந்து சிம்பிளாக கம்பேர் த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கார்பன் அண்டு போரான் கூட கேட்டு விட்டுலாம். இப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கம்பேர் பண்ண போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு ஆட்டத்தோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுறோம். இப்போ கார்பனுக்கும் போரானுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் வேணும் 6. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2 வரும். போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5 1s2 2s2 2p1 வரும். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த அவுட்டர் ஆர்பிட்டால் பார்க்குறோம். இந்த அவுட்டர் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கா அல்லது கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருந்தால் ஆல்ரெடி நம்ம படித்தது என்ன சொல்லியிருக்கிறோம், those atom having half filled or completely filled configuration is more stable. மோர் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அங்கே எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர்னு சொல்லிடலாம். இப்போ எந்த ஆட்டத்துக்கு ஹாஃப் ஃபில்டோ அது கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர் நம்ம ஈஸியாக சொல்லி முடிச்சிடலாம். சார் ரெண்டுலேயுமே வந்து ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஏன்னா இல்லை. அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படி கேட்டினா நியூக்ளியர் சார்ஜை கன்சிடர் பண்ணணும். நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது இப்போ அட்டாமிக் நம்பர் எதுக்கு கிரேட்டராக இருக்கோ அதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் கிரேட்டராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5. அப்போ எதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும், கார்பனுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ கிரேட்டர் த நியூக்ளியர் சார்ஜ் கிரேட்டர் would be the force of attraction on the outermost electronic level. So more energy is needed to remove the electron. So the ionization potential greater அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அப்போ ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்கிறோம், ஹாஃப் ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட், இன்னொன்று நியூக்ளியர் சார்ஜ். இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கான்னு பார்க்குறோம். அது என்ன ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு? இப்போ ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் அண்ட் எஃப் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஹாஃப் ஃபில்டு கிடையாது, ஏன்னா சிமெட்ரியை சொல்லணும். ஏன்னா ஒரே ஒரு சப்ஷெல் தான் இருக்குது, அதில் ஒரு எலக்ட்ரான் இருந்தால் அது சிமெட்ரி நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஹாஃப் ஃபில்டு அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். கம்ப்ளீட்லி ஃபில்டுனா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதே பி ஆர்பிட்டால்ஸில் 3 சப்ஷெல், அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் ஹாஃப் ஃபில்டு, 6 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் கம்ப்ளீட்லி ஃபில்டு. டி ஆர்பிட்டாலில் 5 சப்ஷெல், இப்போ 5 எலக்ட்ரான் இருந்தால் ஹாஃப் ஃபில்டு, 10 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. எஃப் ஆர்பிட்டாலில் 7 சப்ஷெல், அப்போ 7 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஹாஃப் ஃபில்டு, 14 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ இது நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இங்கே நம்ம ஹாஃப் ஃபில்டு இருக்கா கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கான்னு பார்த்துடலாம். பி ஆர்பிட்டாலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுலேயுமே பி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. பி ஆர்பிட்டால் ஹாஃப் ஃபில்டுனா 3, கம்ப்ளீட்லி ஃபில்டுனா 6. இங்கே ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கான்னு பார்த்தா இல்லை. இப்போ உடனே எந்த கான்செப்ட்டுக்கு போயிடணும், நியூக்ளியர் சார்ஜ். இப்போ நியூக்ளியர் சார்ஜ் யாருக்கு அதிகமாக இருக்கும், கார்பனுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகமாக இருக்கும், கார்பனுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அவங்க கொஸ்டினே அப்படி தான் கொடுக்குறாங்க, கார்பன் ஆட்டம் கிரேட்டர் தென் தட் ஆஃப் போரான். சம்டைம் கம்பேர் அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளே கம்பேர் பண்ணணும், எதுக்கு கிரேட்டர் எதுக்கு லோவர் அப்படின்னு நம்ம சொல்லணும்.
இப்போ இந்த 2 கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அப்போ இதுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன எழுதிடலாம்? நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் கார்பன் இஸ் ஹையர் தன் தட் ஆஃப் போரான். போரானை விட கார்பனுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எதுக்கு அதிகமாக இருக்கும்? கார்பனுக்கு அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் higher the nuclear charge, greater would be the force of attraction between the nucleus and outermost electron. So the carbon atom is greater than that of boron. That carbon has high ionization energy than boron அப்படின்னு சொல்லிடும். மெயினாக ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு ஹாஃப் ஃபில்டா கம்ப்ளீட்லி ஃபில்டான்னு பாருங்கள். இல்லைன்னா நியூக்ளியர் சார்ஜ் சொல்லுங்கள். அப்போ எதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு சொன்னாவே அந்த இடத்துல கான்செப்ட் அண்டர்ஸ்டுட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதெல்லாம் கூட எழுதலைன்னா இந்த இடத்துல இந்த கான்செப்ட் எழுதணும். த நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் கார்பன் இஸ் ஹையர் அப்படின்னு எழுதினாவே அந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கார்பன் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் போரான் ஆட்டம் ஒய்ன்னு கேட்டால் இது ஆன்சர் எழுதணும். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு உங்களுக்கு எதுவுமே எழுதணும்னா த நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் கார்பன் இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் போரான் அப்படிங்கிற ஒரு வேர்டு எழுதிட்டு அப்போ கார்பனுக்கு அதிகமாக இருக்குது, போரானுக்கு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் போதும். இதில் நம்ம இந்த ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு போட்டோம்ல, இதெல்லாம் நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதே சேம் கொஸ்டின், அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் பெர்லியம் இஸ் கிரேட்டர் தன் தட் ஆஃப் போரான் ஒய்ன்னு கேட்குறாங்க. பெர்லியத்துக்கு அதிகமாக இருக்குது, போரானுக்கு கம்மியாக இருக்குது, ஒய்ன்னு கேட்குறாங்க. இல்லாட்டி கம்பேர் த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் பெர்லியம் அண்ட் போரான் சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறோம்? ரெண்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் போரான். போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5, 1s2 2p1. பெர்லியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 4, 1s2 இப்போ அவுட்டர் ஆர்பிட்டால் பாருங்கள். இது p ஆர்பிட்டால், இது s ஆர்பிட்டால். இது ரெண்டுலையும் ஆஃப் ஃபில்டு அல்ல கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கான்னு பாருங்கள். இப்போ s ஆர்பிட்டாலில் கம்ப்ளீட்லி ஃபில்னா 2 எலக்ட்ரான், p ஆர்பிட்டாலில் ஹாஃப் ஃபில்டுனா 3, கம்ப்ளீட்லி ஃபில்டுனா 6. இப்போ p ஆர்பிட்டாலில் ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லை, பட் s ஆர்பிட்டாலில் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருந்தோம்? எந்த ஆட்டத்துக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கோ அந்த ஆட்டம் மோர் ஸ்டேபிள், ஸோ அது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிடுறோம் நமக்கு. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா the beryllium atom has completely filled configuration. எந்த ஆர்பிட்டாலில் இருக்குது? 2s ஆர்பிட்டால். the 2s subshell is more stable. completely filled இருக்கிறதுனால more stable. more stable இருக்கிறதுனால என்ன? more energy would be needed to remove the electron, so the ionization potential greater. மெயினாக நீங்கள் இந்த கான்செப்ட் எழுதிடணும். beryllium atom has completely filled configuration. எந்த ஆர்பிட்டாலில்? 2s ஆர்பிட்டால். கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும், மோர் ஸ்டேபிள்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் தேவைன்னா மோர் எனர்ஜி would be needed to remove the electron. அதுக்கப்புறம் பெர்லியம் ஆட்டம் has higher ionization energy than boron சொல்லிடுறோம். இது ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் than that of ஆக்சிஜன் ஒய்ன்னு கேட்குறாங்க. நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜன் கேட்குறாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 இப்போ ரெண்டுமே p ஆர்பிட்டால் இருக்குது, அவுட்டர் ஆர்பிட்டால். p ஆர்பிட்டாலில் ஹாஃப் ஃபில்டுனா 3, கம்ப்ளீட்லி ஃபில்டுனா 6. இப்போ இங்கே ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. அப்போ இதுக்கு தான் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர். அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் எழுத போகிறோம்? ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இஸ் மோர் ஸ்டேபிள். யாருக்கு? நைட்ரஜனுக்கு. The nitrogen atom has half-filled configuration in a shell. 2b subshell is more stable. And nitrogen atom has half-filled is more stable எழுதுனா கூட போதும். ரொம்ப சிம்பிளாக கூட எழுதலாம். nitrogen atom has half-filled configuration is more stable, so ionization potential is greater. More energy would be needed to remove an electron. Hence, nitrogen has high ionization energy than oxygen. இப்போ நீங்கள் இதெல்லாம் எழுதணும் அவசியமும் கிடையாது. கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம், எதுக்கு ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்குன்னு சொல்லி மோர் எனர்ஜின்னு சொல்லிடுறோம். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லைன்னா தான் நீங்கள் அடுத்த எந்த கான்செப்டுக்கு போகணும்? நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ்னா என்ன? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. தேர் ஆர் சம் அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் having the same number of electrons are called isoelectronic ions. Different element உடைய some ions பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் ஆட்டம் எடுத்துக்கிட்டா சோடியத்துக்கு வேணும் அட்டாமிக் நம்பர் 11. இப்போ வேரியஸ் எனர்ஜி லெவலில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணால் என்ன வரும்? 2, 8, 1ன்னு வரும்.
இது ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்? Na+ அயானா மாறும். Na+ அயானோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2 8. இதே ஃப்ளூரின் ஆட்டம் எடுத்துக்கிட்டா அட்டாமிக் நம்பர் 9 2 7 வரும். இது என்ன பண்ணும்? இது லூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ 2 8 மாறிடும். இப்போ Na+ அயானுக்கும் F- டிஃப்ரெண்ட் எலமெண்டோடைய அயான்ஸோடைய கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? சேமா இருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். But there are some ions of different elements having same number of electrons are called isoelectronic ions. நீங்க ions எழுதணும். Na எழுதக்கூடாது. Na+ and F- எழுதணும் கரெக்டா. Next, what is effective nuclear charge? Effective nuclear charge அப்படிங்கிறது net nuclear charge experienced by valence electron in the outermost shell is called effective nuclear charge. அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய நெட் நியூக்ளியர் சார்ஜுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது Z effective that is equal to Z - S. நீங்கள் அட்லீஸ்ட் இதையாவது எழுதிடணும். Z effective that is equal to Z- எழுதுனா கூட ஒரு half of the mark நமக்கு கிடைச்சிடும். இப்போ Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், S அப்படிங்கிறது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கான ஆன்சர். Next, explain Pauling method for determination of ionic radius. Ionic radius determine பண்ணக்கூடிய Pauling method கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அது. Ionic radius of univalent crystal can be calculated using Pauling method. Univalent crystal யூஸ் பண்ணி அந்த அயானோட ரேடியஸை பாலிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கால்குலேட் பண்ணார். இவர் என்ன பண்ணார் அப்படி கேட்டா, பாலிங் assumed that ions present in a crystal lattice are perfectly sphere and they are in contact with each other. அயானிக் காம்பவுண்ட்னா என்ன சொல்ல? ஒரு ஆட்டம் எலக்ட்ரான் லூஸ் பண்ணும், இன்னொரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால bring the ion together to form a crystal அப்படின்னு சொல்லுவோம். பட் ரெண்டும் ஒன்னாகாது, கொலாய்ட் ஆகாது, ஓவர்லாப் ஆகாது. பட் இவர் என்ன அசைன் பண்ணிக்கிறாரு அப்படி கேட்டினா, இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பியரா எடுத்துக்கிறாரு. இப்போ இது கேட்டையான் எடுத்துக்கிறோம், இது ஆனையான் எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டுமே பெர்ஃபெக்ட் ஸ்பியரா எடுத்துக்கிட்டு ரெண்டுமே என்ன பண்ணுது? கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறாரு. அசியூம் தட் அயான் present in the crystal lattice are perfect sphere and they are in contact with each other. இப்போ கான்டாக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது கேட்டையான், இது ஆனையான். இப்போ இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கேட்டையான். இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் ஆனையான். அப்போ இந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணால் இந்த ரெண்டு நியூக்ளியஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இப்போ இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் between the cation and anion that is equal to sum of radius of cation and radius of anion. அதான் இங்க சொல்றோம் நமக்கு. Therefore, sum of the radii will be equal to internuclear distance between them. ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய internuclear distance d that is equal to radius of cation plus radius of anion. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அப்ப d அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? internuclear distance between the cation and anion. Rc plus radius of cation, Ra minus radius of anion சொல்லுவோம். Next assumption என்ன எடுத்துக்கிறான்னா, for a given noble gas configuration, the radius of ion is inversely proportional to its effective nuclear charge. For noble gas configuration இருக்கக்கூடிய அயானோடைய ரேடியஸ் வந்து inversely proportional to effective nuclear charge. For example, radius of cation is inversely proportional to effective nuclear charge of cation. Radius of anion is inversely proportional to effective nuclear charge of anion. இது equation 2ன்னு வச்சுக்கிறோம், equation 3ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ZEF அப்படிங்கிறது என்ன சொல்லிக்கிறோம்? effective nuclear charge. Effective nuclear chargeக்கு என்ன ஃபார்முலா? Z effective that is equal to Z minus S. இப்போ இந்த equation 2வை 3ஆல டிவைட் பண்றோம். Equation 2 divided by 3. For radius of cation divided by radius of anion that is equal to 1 by effective nuclear charge of cation divided by 1 by effective nuclear charge of anion. இது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ மேலே வந்துடும். For radius of cation divided by radius of anion that is equal to effective nuclear charge of anion divided by effective nuclear charge of cation. On solving equations and the values of Rc plus and Ra minus can be calculated. அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது
கேட்டையானோட ரேடியஸும் ஆனையானோட ரேடியஸும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். பட் இது வந்து சென்டென்ஸ்லாம் நிறையா இருக்கா சார், இது ஃபுல்லாக எழுதணுமா அப்படின்னு கேட்டினா அப்படி எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போது ஸ்லோ லேர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்போ நாங்கள் அடுத்து கொடுக்க போகிற அது மாதிரி எழுதுனா போதும். இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எழுதுனா போதும் அப்படி கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் கொடுத்துருப்போம், இந்த சென்டென்ஸ்லாம் எழுத வேண்டாம், இப்போ இதெல்லாம் விட்டுடலாம், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். d that is equal to radius of cation plus radius of anion சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் radius of cation inversely proportional to effective nuclear charge of cation, radius of anion inversely proportional to effective nuclear charge of anion. the effective nuclear chargeனா என்ன அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறோம், z minus s ன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 2 divided by 3 டிவைட் பண்ணி சால்வ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஆனியான் அப்டைன்டுன்னு வரும். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதுனா போதுமானது. இது படித்தா கூட அட்லீஸ்ட் போதும், மேக்ஸிமம் யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். சம் ஆஃப் த கீ ஆன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வர மாதிரிக்கு சான்சஸ் இருக்குது நமக்கு. இது பாலிங் மெத்தட், இது ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியானது. எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் ஆஃப் நோபல் கேசஸ் ஆர் 0. ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ்னா என்ன, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் வென் ஆட்டம் அக்செப்ட் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான். ஒரு ஆட்டம் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏன் ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது அல்லது லூஸ் பண்ணுது, டு அட்டைன் த ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா என்ன அப்படி கேட்டால் ஆக்டேட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டேட் ரூல்னா தோஸ் ஆட்டம் ஹேவிங் 8 எலக்ட்ரான் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். 8 எலக்ட்ரான் இருந்தாவே ஸ்டேபிள். அப்போது டு அட்டைன் த ஸ்டெபிலிட்டி ஆட்டம்ஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, இல்லைன்னா என்ன பண்ணுது, கெயின் பண்ணுது. இது ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணாது, எலக்ட்ரானை லூஸ் பண்ணாது, எலக்ட்ரானை கெயின் பண்ணாது. அப்போது இந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா, ஒன்று ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருந்ததுனாவே அந்த ஆட்டம் மோர் ஸ்டேபிள். அப்போ அந்த ஆட்டம் மோர் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ சான்ஸ் டு அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரானை ஆட் பண்ண முடியாதுன்னா அங்கே எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். இந்த கான்செப்டை தான் இங்கே அப்ளை பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் ஆஃப் நோபல் கேசஸ் ஆர் 0. ஒய் நோபல் கேசஸ் ஹாவ் ஸ்டேபிள் ns to nb6 கான்ஃபிகரேஷன். பாருங்கள், s ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது, p ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த ஆட்டம் எப்படி இருக்கும், ஸ்டேபிள் ஆட்டம்ஸாக இருக்கும். அப்போ தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் அடிஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். சிம்பிளாக எழுதுனா போதும். they have stable ns to nb6 configuration. these are stable atoms. there is no chances for addition of extra electron. இது ஒன்று முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் ஆஃப் பெர்லியம், மெக்னீஷியம் அண்ட் நைட்ரஜன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் 0. ஒய்ன்னு கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் 0. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. இதுக்கெல்லாம் பெர்லியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், மெக்னீஷியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். இப்போ நைட்ரஜனில் அவுட்டர் மோஷனில் பார்த்தீங்கன்னா என்ன, அவுட்டர் ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 2p3 ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. பெர்லியத்தில் s2, s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்லி ஃபில்டு. மெக்னீஷியத்தில் s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குது, கம்ப்ளீட்லி ஃபில்டு. those atom having half filled or completely filled configuration in the outer orbital is more stable அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஸ்டேபிள் ஆட்டம்ஸ். அப்போ நோ சான்சஸ் டு அடிஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். அப்போ electron affinities are almost 0. These atoms having stable configuration are more stable. There is no chances for addition of extra electron. So electron affinity of beryllium, magnesium and nitrogen are almost 0. ரொம்ப சிம்பிளா எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்? ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது, இப்போ இது நியூக்ளியஸ், இது வேரியஸ் எனர்ஜி லெவல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது அவுட்டர் மோஷன். அவுட்டர் மோஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும், ஆல்வேஸ் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த அவுட்டர் மோஷனில் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது அட்ராக்ஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணும் அப்படி கேட்டால், இந்த இன்னர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படி கேட்டால், இந்த நியூக்ளியஸ் அட்ராக்ஷன் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அதுக்கடி அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கொடுக்கும். அதான் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் between the inner shell electron and the valence electron leads to decrease the electrostatic attractive force acting on the valence electron by the
நியூக்ளியஸ். அதுக்கு பேர் தான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணுது. இந்த இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படி கேட்டா, இந்த நியூக்ளியர் அட்ராக்ஷனை ஸ்கிரீன் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். நம்ம சிம்பிளா சொல்லலாம். The intervening electron can screen the valence electron from nuclear attraction is known as a screening effect கூட சொல்லலாம். நம்ம புக்ல கொடுக்கக்கூடிய ஆன்சரை நம்ம இங்க கொடுத்திருக்கிறோம். The repulsive force between the inner shell electron and valence electron. இப்போ இந்த inner shell electronக்கும் இந்த valence shell electronக்கும் இடையில என்ன இருக்கு? repulsive force இருக்கு. இந்த repulsive force இருக்கிறதுனால leads to decrease the electrostatic force of acting on the valence electron by the nucleus. அப்ப இந்த நியூக்ளியஸ் வந்து outermost ல இருக்கக்கூடிய electrostatic force என்ன பண்ணும் அப்படி கேட்டா டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் என்ன எஃபெக்ட்னு சொல்லுவோம்? ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் சிம்பிளா எழுதணும்னா the intervening electron can screen the valence electron from nuclear attraction is known as screening effect அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஃபைனலா ஒரு கொஸ்டின், ஸ்டேட் trends in the variation of electronegativity in group and periods. Groups and periodsல electronegativity எப்படி வேரி ஆகுது? ஏற்கனவே ionization potential பார்த்தோம். இது electronegativity பார்க்கணும். Electronegativity is mainly depends upon the size of the atom. ஒரு ஆட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு ஆட்டத்துடைய சைஸ் சின்னதா இருந்தா electronegativity greater இருக்கும் because of greater the nuclear attraction. அப்ப as you move from left to right along the period, size of the atom என்ன ஆயிட்டே போகும்? டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்ப electronegativity என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வேரியேஷன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் அக்ராஸ் எ பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பிகாஸ் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ்னா அட்ராக்ஷன் பிட்வீன் தி நியூக்ளியஸ் அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். அதே குரூப்ல பார்த்தீங்கன்னா as you go down தி குரூப்ல பார்த்தீங்கன்னா சைஸ் என்ன ஆகிட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். as we down the group electronegativity decreases. இப்போ ஏன் ரீசன்? அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனா அட்ராக்ஷன் பிட்வீன் தி நியூக்ளியஸ் அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் டிக்ரீசஸ். சைஸ் சின்னதுன்னா ரெண்டுக்கு இடையில அட்ராக்ஷன் இன்க்ரீசஸ், சைஸ் பெருசுனா அட்ராக்ஷன் டிக்ரீசஸ். அப்போ இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ், பீரியட்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். நீங்க சிம்பிளா எழுதும்போது பீரியட்ஸ்ல இன்க்ரீசஸ், ரீசன் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். குரூப்ல வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ், அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். ரெண்டு கான்செப்ட் வச்சுக்கிட்டு எழுதுனாமே போதுமானது. ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இதில் கொடுத்துருக்குறோம். இந்த கொஸ்டின்ஸை எந்த கொஸ்டின்ஸுமே கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணாமல் எல்லா கொஸ்டினும் படித்து எழுதி பாருங்கள். சூப்பராக ஆன்சர் எழுதிடலாம். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். Thank you very much.